அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து அல்லிப்பூ பூத்துருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் கடையில் காசு கொடுத்துலாம் வாங்க வைக்கல. நான் வந்து இதுதான் மீஷோவில் வந்து ஆர்ட்ரு போட்ட விதை கொடுத்தாங்க. அந்த விதையை அவங்க சொன்ன மாதிரியே அந்த பேப்பரில் இருந்த மாதிரியே தேய்ச்சிட்டு தான் போட்டேன். நான் போட்டதில் அதை பாருங்கள், அழகாக பூ வச்சுருக்கு. அதுவும் மொட்டு கூட உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக மொட்டு உள்ளே ஒன்று இருக்குது. இது வந்து தண்ணி அடிக்கடிக்கு மாற்றணும். கொஞ்சம் கலங்கிச்சுன்னா மாற்றணும். நான் டைம் இல்லாதனால அப்படியே மாற்றலை. அதுவும் மழை பெய்யுதுனால எவ்வளோ அழகாக பூத்துக்குதுங்க. மீஷோவில் தான் அந்த விதை வாங்கினேன். ஆனால் 6 கலரு நாங்கள். ஆனால் பூக்குதெல்லாம் ஒயிட்டாகவே பூக்குது. மிச்சம் இதில் பாருங்க, இந்த தொட்டியில் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து அல்லிப்பூ தான். இதில் வந்து இன்னும் பூ வைக்கலை. அந்த ஒரு வேளை 6 கலர் சொன்னாங்களே, அதில் வேறு எதுனா கலர் வருமா தெரில. ஆனால் ஒயிட்டு மட்டும்தான் பூக்குது. இது வந்து அப்படியே வந்திங்கன்னா, இது தாமரைப்பூ. இதுவும் விதை வாங்கி தான் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் பூ வைக்கலை. வந்தால் தான் இது தாமரை வந்து என்ன கலருன்னு தெரியும். ஆனால் இது தாமரை தான். அந்த பாருங்கள், தண்ணி வந்து ஒட்டலை பாருங்கள். தாமரை இலையில் தண்ணி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், தண்ணி ஒட்டலை பாருங்கள். ஏன்னா அதில் மெழுகுத்தன்மை இருக்கிறதுனால தண்ணி ஒட்டாதுன்னுவாங்க. இது அதே நீங்கள் அல்லி இலை எடுத்துட்டிங்கன்னா தண்ணி நிற்கும். இந்த பாருங்கள், அல்லி இலை எடுத்துட்டிங்கன்னா தண்ணி நிற்கும். தாமரை இலைனா தண்ணி நிற்காது, அல்லியில் நிற்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் வந்து விதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் அந்த விதைகளை எப்படி தேய்க்கணும், எப்படி வந்து போடணும் அப்படின்ற நான் தனித்தனியாக போட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.